டூனி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? குரோதம் பார்ட் 2 அசோகா ஆகிய திரைப்படங்களை நடிச்ச நடிகர் பிரேம நினைவு இருக்கா? அவரை பத்தின எந்த தகவல்களுமே வரலையே. அவர் எங்க இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, அண்ட் அவருக்கு மிகப்பெரிய ரசிகன், அவர் ஏன் சினிமாவில் இப்ப நடிக்கிறது நிறுத்திட்டாருன்னு சேலம்ல இருந்து அமுதன் கேட்டிருக்காங்க. குரோதம் படத்துடைய கதாநாயகனான பிரேம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டிருக்க கேள்வி எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியது. ஒரு சினிமா ரசிகரான உங்களாலேயே அவரை மறக்க முடியல அப்படின்னும் போது சினிமாலேயும் இருக்கிற என்னால் எப்படி அவரை மறக்க முடியும்? குரோதம் பிரேமை பொறுத்த வரைக்கும் சினிமா மீது அவருக்கு மிகுந்த காதல் இருந்தாலும் இதுவே அவருடைய தொழில் இல்லை. அவருடைய தொழில் போக மீதி நேரத்தில் தான் அந்த சினிமாவில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இப்போவும் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை அவர் மனதுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. விரைவிலே ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக சமீபத்திலே ஒரு திருமண விருந்திலே அவரை நான் சந்தித்த போது என்னிடம் அவர் சொன்னார். மிக விரைவிலேயே குரோதம் பிரேமை நீங்கள் திரையில பார்க்கலாம். சார், அண்மையில தான் மூவேந்தர் பட பாடலான குமுதம் போல் வந்த குமரியன்ற பாடலை கேட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து முன்னணி பத்திரிகைகளுடைய பேரும் அதில் இருக்கிறத கவனிச்சு அந்த பாடலுடைய பாடலாசிரியரான தவசிமணி பத்தி சொல்ல முடியுமான்னு மலேசியால இருந்து சுபதேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. மூவேந்தர் படத்தில் இடம்பெற்றிருந்த குமுதம் போல் வந்த குமரியை என்ற பாடலை எழுதியிருந்த தவசிமணிக்கு அதுதான் முதல் திரைப்படம். எனக்கு தெரிந்து அதுக்கு பின்னால் வேறு எந்த படத்துக்கும் அவர் பாடல் எழுதியதாக தெரியல. அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கூட அந்த பாடலை முதலில் எழுதி விட்டார் தவசிமணி. அந்த பாடலுக்கு சிற்பி இசையமைத்தாரே தவிர சிற்பி இசையமைத்த மெட்டுக்கு போடப்பட்ட பாட்டில் அந்த பாடல் மிகப்பெரிய அளவிலே பிரபலமானது. ஆனாலும் அவருக்கு ஏன் தொடர்ந்து வாய்ப்புகள் வரல அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. நடிகைகள் நந்திதா, ஸ்வேதா, பிரியாமணி ஆகியோர் தமிழ் தவிர பிறமொழி படங்கள்ல தான் அதிகம் நடிக்கிறாங்க. தமிழ் படங்கள்ல இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு ஏன் இயக்குநர்கள் தயங்குறாங்கன்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. கடந்த ஆண்டிலே வெளியான எல்லா தமிழ் படங்களையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படங்களில் பிரியாமணி பண்ணுற மாதிரி எந்த படத்தில் பாத்திரங்கள் அமைந்திருந்தன அப்படின்னு நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடைத்து விடும். நடிகை ரேணுகா சின்ன மருமகள் படத்துல நடிச்சிருந்தாங்க. ஆனா ஏன் அவங்களுடைய பேர் படத்துல வரல சார்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே உருவாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கு வசனம் எழுதியதுன்னா அது கே பாக்யராஜ் தான். ஆனால் அந்த படத்தினுடைய டைட்டிலில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்காரு. சினிமாவில் சில சமயம் இது மாதிரி முக்கியமான ஆட்களுடைய பெயர்கள்லாம் விடுவிட்டு போவது சகஜமாக இருக்கிறது. கே பாலச்சந்தர் சாருடைய எல்லா பட கதைகளிலுமே மையப்புள்ளி உறவுமுறை சிக்கலா தான் இருக்கும். இந்த மாதிரி வேற எந்த இயக்குனராவது ஒரே மையப்புள்ளி வச்சு பல திரைப்படங்களை இயக்கியிருக்காங்களா? கே பாலச்சந்தர் சார் இதை வேணும்னே பண்ணாரா அல்லது தானா அமைஞ்சுதான்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து உறவுமுறையில் உள்ள சிக்கலை அடிப்படையாக கொண்டு பல திரைப்படங்களை இயக்கியதுன்னா அது கே பாலச்சந்தர் தான். அவர் மாதிரி அத்தனை படங்களில் அந்த அடிப்படையில் யாரும் இயக்கியதா எனக்கு தெரியல. அது தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அது போன்ற கதாபாத்திரங்களை கையாளுவதிலே அவருக்கு ஏற்கனவே தேர்ச்சி இருந்ததுனால அப்படிப்பட்ட கதைகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூழாங்கல் படத்தை இயக்குன PS வினோத்ராஜனுடைய கொட்டுக்காளி திரைப்படம் எப்போ தியேட்டர் அல்லது OTT ரிலீஸ் ஆகும்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. கூழாங்கல் படத்தை இயக்கிய வினோத்ராஜனுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள கொட்டுக்காளி திரைப்படம் இப்போதான் உலக பட விழாக்கள் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு வருகிறது. அந்த விருதுகளெல்லாம் வாங்கி குவித்ததற்கு பின்னாலே அந்த படத்தை திரையரங்கில் வெளியிடலாம் அப்படின்றது தான் சிவகார்த்திகேயனுடைய எண்ணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அந்த படத்தை பார்ப்பதற்கு நீங்கள் கொஞ்ச காலம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும். தன்னோட பல நாள் நண்பர் பொன்னாடை போத்த வந்ததை நமக்குள்ள என்ன எதுன்னு தட்டி விட்டதா சிவகுமார் சாரனுடைய செயலுக்கு காரணத்தை அந்த சம்பந்தப்பட்ட நபரனுடைய மகன் சொல்லியிருக்கிறது உண்மையா? இது எப்படி கோபத்தின் செயலாகும்னு மலேசியால இருந்து சுபதேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. சிவகுமார் மேல உங்களுக்கு ரொம்ப பாசம் நினைக்கிறேன். அதனால தான் அவர் அப்படி அந்த நடந்து கொண்டது எப்படி கோபத்தின் செயலாகும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. இதற்கிடையே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன இருந்தாலும் அன்றைக்கு நான் நடந்து கொண்டது தவறு தான், அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சிவகுமார் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. துப்பாக்கி திரைப்படம் அடைஞ்ச வெற்றி அளவுக்கு அமரன் திரைப்படம் வெற்றி அடையுமா சார்? ஏன்னா துப்பாக்கி ஃபிக்ஷனல் ஸ்டோரி அண்ட் அமரன் ரியல் ஸ்டோரி இல்லையான்னு காஞ்சிபுரம் இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. எதன் காரணமாக துப்பாக்கி திரைப்படத்தையும் அமரன் திரைப்படத்தை நீங்கள் ஒப்பீடு செய்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. என்ன இருந்தாலும் ஒரு திரைப்படம் வெளிவருவதற்கு முன்னாலேயே அந்த படம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு விமர்சிக்கிறத நான் விரும்பலை. வலங்கான் திரைப்படத்திலிருந்து விலகினதுக்கு இயக்குனர் பாலா தன்னை திட்டினதாகவும் லேசா தாக்கியதாகவும் அந்த படத்தினுடைய ஹீரோயின் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அவருடைய படத்துல நடிச்ச பெரும்பாலான கதாநாயகிகளுடைய கருத்தும் இதுதான். ஆனா நடிகை லைலா அவருடைய 2 படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்களான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. பாலாவுடைய திரைப்படத்தில் லைலா நடித்த போது லைலாவை நடித்ததாக தெரியல. ஏன்னா இது வரைக்கும் லைலா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில சொல்லலை. அவர் அடித்திருந்தாலும் அடிக்கலைன்னாலும் லைலா இது வரைக்கும் வெளியே சொல்லலை அப்படின்றதுனால அது போன்ற ஒரு சம்பவம் அவருக்கு நேரவில்லை அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும்.
நடிகர் ஆனந்த்ராஜ் சார் பத்தி சொல்லுங்க, அவர் நம்மளுடைய சாய்வு சித்திர நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தருமபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. வில்லனாக அறிமுகமாகி அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்தில் கதாநாயகனாகி அதுக்கப்புறம் மீண்டும் வில்லனாகி இப்போ நகைச்சுவை வில்லனாக கொடிகட்டி பரப்பவர் தான் ஆனந்தராஜ். அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல திரைப்படங்களில் அவர் தொடர்ந்து நடிக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நடிப்புக்கு அந்த அளவுக்கு ரசிகர் மத்தியிலே மிகச்சிறந்த வரவேற்பு இருப்பது தான். நம்முடைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஆனந்தராஜ் பங்கேற்றிருக்கிறார். அதற்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மீண்டும் ஒரு முறை அதை பார்த்து மகிழலாம். எக்மோர்ல இருக்கிற பிரின்ஸ் பிளாசால 80-90களில் நிறைய படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. ஆனா இப்போ அங்க பெருசா படப்பிடிப்புகள் நடக்கிறது இல்ல. அந்த பிரின்ஸ் பிளாசா பத்தி சொல்ல முடியுமான்னு வெள்ளூர்ல இருந்து அரவன் கேட்டிருக்காங்க. 80களிலும் 90களிலும் எக்மோரில் அமைந்துள்ள பிரின்ஸ் பிளாசால தொடர்ந்து பல படங்களுடைய படப்பிடிப்பு நடந்தது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அப்போ பல கடைகள் அங்கே இடம்பெற்றிருந்தது தான். இப்போ அந்த பில்டிங்கில் அவ்வளவாக கடைகள் இல்லை. அதனால தான் அங்கே இப்போது படப்பிடிப்புகள் நடைபெறுவதில்லை. சஜித் நதியத்வாலா தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிக்கிற திரைப்படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் தான் இயக்க போறான்னு வர தகவல்கள் உண்மையா? அண்ட் ஜெயிலருக்கு முன்னாடியே இந்த படம் ஆரம்பிச்சிருமான மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தோடு இணைந்து அடுத்து பயணிக்க இருப்பதாக சஜித் நாடியாவாலா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அவ்வளவுதானே தவிர அந்த படம் சம்பந்தமாக வேறு எந்த விஷயமும் இது வரைக்கும் இன்னும் முடிவு ஆகலை. எம்ஜிஆர் சாருடைய அதிக படங்கள்ல ஹீரோயினா நடிச்சவங்க யாருன்னு அண்ணம்பேட்ல இருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடன் மிக அதிகமான படங்களிலே கதாநாயகர் நடித்த பெருமைன்னா அது ஜெயலலிதாவுக்கு மட்டுமே சொந்தமானது. 28 திரைப்படங்களிலே எம்ஜிஆரோடு இணைந்து நடித்திருக்கிறார் ஜெயலலிதா. அவருக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆரோடு அதிகமான படங்களிலே இணைந்து நடித்ததுன்னா அது சரோஜா தேவி. பழம்பெரும் நடிகர்கள் தங்களுடைய கடைசி காலங்கள்ல பண கஷ்டத்துல இருந்ததா சொல்றாங்களே, அது உண்மையா? உதாரணத்துக்கு நாகேஷன் பாலையா போன்றவர் சொல்லலான்னு பிரான்ஸ்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற செய்தி உண்மையானது தான். டிஎஸ் பாலையா, நாகேஷ் மட்டும் இல்லை, அந்த லிஸ்ட்ல பல பேர் இருக்காங்க. தங்களுடைய கடைசி காலத்துல பண கஷ்டத்தில் இருந்த குணச்சித்திர நடிகர்கள்னா அந்த பட்டியல் மிகவும் நீளமானது. ஒரு ஃபுல் வெப் சீரிஸை பார்க்குற அளவுக்கு மக்கள் கிட்ட பொறுமை இருக்கா சார்? ஏன்னா ஒரு வெப் சீரிஸ்ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு எபிசோட்ஸும் 1 hour டியூரேஷன்ல இருக்குன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஒரு வெப் சீரிஸ் எத்தனை மணி நேரம் ஓடுகிறது அப்படின்றது முக்கியம் இல்லை, பார்ப்பதற்கு ஆர்வத்தை தூண்டுகின்ற அளவுக்கு எந்த அளவு அந்த வெப் சீரிஸுடைய கதை விறுவிறுப்பாக அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி அமைந்திருக்கும் பட்சத்தில் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ தொடர்ந்து இந்த வெப்சீரிஸை பார்ப்பதற்கு நம்முடைய ரசிகர்கள் தயாராக தான் இருக்காங்க. அப்படி பல வெப்சீரிஸ்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றன. திருமலை படத்தை இயக்குனர் ரமணா ஆதியன் சுல்லான் ஆகிய திரைப்படத்துக்கு அப்புறமா வேற எந்த திரைப்படத்தையுமே இயக்கலையே, அது ஏன் சார்? KS ரவிக்குமார் மாதிரி அவரும் ஸ்டோரியை பர்ச்சேஸ் பண்ணி இயக்கியிருக்கலாம்ல, அவருக்கு என்ன ஆச்சுன்னு முகமது கேட்டிருக்காங்க. திருமலை என்ற மிகப்பெரிய வெற்றி படத்தை விஜய்க்கு கொடுத்த ரமணா அதை தொடர்ந்து திரைப்படங்களை இயக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படங்களை தொடர்ந்து அவர் இயக்கிய சுல்லான் ஆதி ஆகிய 2ம் வெற்றி பெறாமல் போனது தான். இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு காலகட்டத்திலே அவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. இது எல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் போனது அப்படின்னு நான் சொல்வேன். இப்போது திரையுலகிலே முழு மூச்சாக பணியாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதற்கேற்ற மாதிரி அவருக்கு வாய்ப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன. மிக விரைவிலேயே அவர் இயக்குகின்ற ஒரு திரைப்படத்தை பற்றிய அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கு. நடிகர் விஷால் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாருன்னு அண்ணன்பேட்ல இருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. நடிகர் விஷால் உதவி இயக்குனராக பணியாற்றியதுன்னா அது ஒரே ஒரு இயக்குனர்கிட்ட தான், அவர் நடிகர் அர்ஜுன். அவருடைய இயக்கத்தில் உருவான வேதம் திரைப்படத்திலே தான் உதவி இயக்குனராக பணியாற்றினார் விஷால். நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய், அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன் என பல முன்னணி நடிகர்கள் தங்களுடைய அடுத்த படத்துக்கான தயாரிப்பை வெளிமாநில தயாரிப்பாளர்கள் கிட்ட கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இப்படியே தொடர்ந்தா தமிழ் தயாரிப்பாளர்களுடைய நிலை என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கிற முன்னணி நடிகர்கள் பட்டியலில் ரஜினி, அஜித் ஆகிய இருவரும் வெளிமாநில தயாரிப்பாளர்களுக்கு தொடர்ந்து காட்சி கொடுப்பதாக சொல்ல முடியாது. மற்ற நடிகர்கள் தான் வெளிமாநில தயாரிப்பாளர்களை அதிகமாக ஊக்குவிக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா நம்முடைய பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் கடந்த பொங்கல் என்று இந்த கதாநாயகர் நடித்த படங்களை கூட வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு தான் இவங்க திரும்ப திரும்ப காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை என்னவென்று சொல்வது? அடுத்து என்ற ஒரு தகவல். 60களிலும் 70களிலும் பல வெற்றி படங்களை தந்தவர் தான் இயக்குனர் TR ராமண்ணா. புரட்சித் தலைவர் MGR, நடிகர் சிவாஜி ஆகிய இருவரும் இணைந்து நடித்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரே இயக்குனர்னா அது அவர் தான். ஆரம்பத்தில் பிரபல இயக்குனரான K. சுப்பிரமணியத்துக்கிட்ட சவுண்ட் இன்ஜினியராக பணியாற்றி கொண்டிருந்தவர் தான் TR ராமண்ணா. அந்த காலகட்டத்தில் தான் PS சரோஜா என்ற நடிகைக்கும் அவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டது. இருவரும் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பின்னாலே தன்னுடைய கணவர் TR ராமண்ணா கிட்ட இந்த சவுண்ட் இன்ஜினியர் வேலையை முதல்ல நீங்கள் விடுங்க,
உங்ககிட்ட இருக்க திறமைக்கு நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய இயக்குனர் ஆகலாம், அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க என்று சொன்னாங்க PS சரோஜா. மனைவி சொல்லியே மந்திரம் என்ற அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர் தான் TR ராமண்ணா. அதன் காரணமாக எப்படிப்பட்ட வெற்றிகள் எல்லாம் அவருக்கு பின்னாலே அவர் குவித்தார் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. திருமணத்துக்கு பின்னாலே TR ராமண்ணாவுடைய இயக்கத்தில் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க PS சரோஜா. அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவுடைய முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த சிவாஜி, எம்ஜிஆர் ஆகிய இருவருடனும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவங்க தான் சரோஜா. பெரியடத்து பெண் திரைப்படத்திலே அன்று வந்ததும் அதே நிலா அப்படின்ற ஒரு பாடல் காட்சி இடம்பெற்றிருந்தது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் சூட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு அட்டகாசமாக நடனமாடி இருப்பார் எம்ஜிஆர். அந்த பாடல் காட்சியில் நடிப்பதற்கு எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்ததாக ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்காங்க PS சரோஜா. இப்படிலாம் நான் நடித்தா நிச்சயமாக என்னுடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் என் கணவர்கிட்ட அவர் சொன்னார். என் கணவர் தான் அவர் வற்புறுத்தி சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அந்த படத்தில் அவர் ஆட வச்சார். ஆனால் அந்த பாடலுக்கு கிடைத்த வரவேற்பு எப்படிப்பட்ட வரவேற்பு தெரியுமா? அப்படி அந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்ததன் காரணமாக எல்லா எம்ஜிஆர் படங்கள்லையும் அப்படி ஒரு பாடல் காட்சி இடம்பெற தொடங்கிவிட்டது. நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க, மற்ற டேரக்டர்லாம் விடமாட்டேன்றாங்க அப்படின்னு என்னுடைய கணவர்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் என்று அந்த பேட்டியிலே பதிவு செய்திருக்காங்க PS சரோஜா. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.